மூலநோய், அதாவது பைல்ஸ். இது ரொம்ப பொதுவானது, ஆனா பலரும் இத பத்தி பேசவே தயங்குவாங்க. வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவ்ளோ பேருக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நிரூபிக்கப்பட்ட முதல் தீர்வு என்ன தெரியுமா? முதல்ல இது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, மூல நோய்னா ஆசனவாய் பகுதியில் இருக்கிற ரத்த நரம்புகள் வீங்கிறது தான். இதுல 2 வகை இருக்கு. உள் மூலம், வெளி மூலம். இதுக்கு நடுவுல டென்டேட் கோடுன்னு ஒன்னு இருக்கு. அதுக்கு மேல வலி நரம்புகள் கம்மி, கீழ அதிகம். சரி, இது எதனால வருது? முக்கியமா மலம் கழிக்கும் போது ரொம்ப சிரமப்படுறது, சாப்பாட்டுல நார்ச்சத்து கம்மியா இருக்கிறது, அப்புறம் ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறது. இதை தடுக்கவும் சரி, சரி செய்யவும் சரி. இதுக்கு முதல் தீர்வு ஒன்னே ஒண்ணுதான். அது நார்ச்சத்து. நிஜமாவே பல ஆய்வுகளை ஒன்னா சேர்த்து செஞ்ச ஒரு பெரிய பகுப்பாய்வுல நார்ச்சத்தோட நன்மைகள் உறுதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? அறிகுறிகள் திரும்ப வர்ற ஆபத்து கிட்டத்தட்ட 47% குறையுதாம். அதோட இரத்தப்போக்கு ஏற்படுற அபாயத்தை நார்ச்சத்து பாதியா குறைக்குது. அதாவது 50%. இந்த படத்தை பாருங்க. இது பல ஆய்வுகளோட முடிவை காட்டுது. பாத்தீங்கன்னா பெரும்பாலான முடிவுகள் நார்ச்சத்துக்கு ஆதரவா தான் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவை சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஆனா சில பேருக்கு இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டும் பத்தாது. அவங்களுக்கு அடுத்த கட்ட சிகிச்சை தேவைப்படலாம். இதுக்காக மருத்துவர்கள் சில சின்ன செயல்முறைகளை பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு ரப்பர் பேண்ட் லிகேஷன் மாதிரி. ரொம்ப தீவிரமான நிலைகள்ல, அதாவது கிரேட் 3 மற்றும் 4ல அறுவை சிகிச்சை தான் ஒரு நிரந்தர தீர்வாய் இருக்கும். சமீபத்துல ஒரு மருத்துவ ஆய்வு நடந்துச்சு. அதுல பாரம்பரிய அறுவை சிகிச்சையையும் புதுசா வந்திருக்கிற லேசர் முறையையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அந்த ஆய்வுல நோயாளிகளோட திருப்தியை பார்த்தப்போ லேசர் சிகிச்சைக்கு தான் அதிக மதிப்பெண்கள் கிடைச்சது. சரி, இனிமே இதுக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் வரப்போகுது? அதற்கான பதில் நம்ம குடலுக்குள்ளேயே இருக்கலாம். விஞ்ஞானிகள் இப்போ மூளை, குடல், நுண்ணுயிர் அச்சு பத்தி ஆராய்ச்சி செய்றாங்க. அதாவது நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குறாங்க. அப்போ எதிர்காலத்துல ப்ரோபயோட்டிக்ஸ் மூல நோய்க்கு ஒரு முதல் கட்ட சிகிச்சையா மாறுமா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இல்லையா?